أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله نور السماوات والأرض مثل نوره كمشكاة فيها مصباح المصباح في زجاجة الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة مباركة بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وسلم. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் வளமையான எங்களுடைய இந்த நிகழ்ச்சி தொடரில் நேரம், அதன் முக்கியத்துவமும் அதனை பயன்படுத்தலும் என்ற தலைப்பை ஓரளவு பார்ப்பதற்கு விரும்புகின்றோம். நாங்கள் வாழுகின்ற இந்த காலத்தில் இதனை டைம் மேனேஜ்மெண்ட், நேர முகாமைத்துவம் என்று சொல்வார்கள். அதனை ஒரு தனி கலையாக படிப்பிப்பார்கள். ஆனாலும் அவ்வளவு விரிவாக நாங்கள் இங்கே பார்ப்பதற்கில்லை. மாற்றமாக அது பற்றி ஒரு கரிசனையையும் ஈடுபாட்டையும், அது பற்றி நாங்கள் மிகுந்த கவனம் எடுக்க வேண்டும் என்ற கருத்தையும் இங்கே சொல்வதோடு, அதற்கான சில அடிப்படையான உண்மைகளையும், நேர முகாமைத்துவம் சம்பந்தமான சில அடிப்படையான உண்மைகளை மட்டும் நாங்கள் இங்கே பார்ப்போம். அத்தோடு சேர்த்து குர்ஆனும் ஹதீஸும் எவ்வாறு இந்த தலைப்பை பேசியிருக்கிறது, எவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்பதனையும் நாங்கள் இங்கே காட்டுவது முக்கியம் என்று கருதுகின்றோம். எவ்வளவுதான் புதிய சொற்பிரயோகங்களில் இந்த கருத்துக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும், டைம் மேனேஜ்மெண்ட், நேர முகாமைத்துவம் என்று இவ்வாறு புதிய சொற்பிரயோகங்களில் இவை அறிமுகப்படுத்தப்பட்டாலும் கூட, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சமூகத்திலே அவர்கள் பெரியோரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை இட்டபோது, அல்லது உலகம் முழுக்க இஸ்லாமிய சிந்தனைகளையும் கருத்தையும் பரப்புவதற்கு அடித்தளமிட்ட போது, அதற்கு தேவையான அனைத்து வகையான வழிகாட்டல்களையும் பயிற்சிகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து வந்திருக்கிறார்கள் என்பது மிகவும் தெளிவானது. இந்த கால பிரயோகங்களில் இத்தகைய சொற்களை நாங்கள் பாவித்தாலும் கூட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலேயே இந்த உண்மைகளை தங்களுடைய தோழர்களுக்கு, மாணவர்களுக்கு உணர்த்தி இந்த கருத்தை வளர்த்திருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் மிகவும் தெளிவாக காண்கின்றோம். துரதிருஷ்டவசமாக நாம் அது புதிய விஷயம் என்றும், மேற்கு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற விஷயம் என்றும் எங்களுடைய பின்தங்கிய வாழ்க்கை நிலையின் காரணமாக புரிந்து வைத்திருக்கின்றோம். எனவே டைம் மேனேஜ்மெண்ட், நேர முகாமைத்துவம் போன்ற சொற்கள் எங்களுக்கு மேற்குலகிலிருந்து கிடைக்க வேண்டிய சொல்லாக அமைந்திருக்கின்றது. ஆனால் உண்மையில் அது குர்ஆனும் ஹதீஸும் வலியுறுத்தி சொல்லிய உண்மைகள் என்பதனை நாங்கள் இந்த விளக்கத்தினூடாக புரிந்து கொள்ள முடியும். அவ்வாறு புரிந்து கொள்வது மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அது முக்கியமான இடத்தை, அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த இடத்தை பெற வேண்டும், சஹாபாக்கள் கொடுத்த இடத்தை பெற வேண்டும், பின்னால் வந்த இமாம்கள் கொடுத்த இடத்தை பெற வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது. எவ்வாறு இஸ்லாமிய சமூகத்திலே வாழ்ந்த போராளிகளும் இமாம்களும் பெருந்தலைவர்களும் இதில் மிகவும் ஆழ்ந்த கவனம் செலுத்தினார்கள் என்பதனை நாங்கள் அவதானித்தால், ஒரு சிறு உதாரணத்திலிருந்து நாங்கள் இதனை துவங்குவோம். இமாம் நவவி மிகவும் சொற்ப காலம் வாழ்ந்த ஒரு மனிதர், 40 சொச்சம் வயசிலேயே மரணித்த ஒருவர். கல்யாணம் முடிப்பதற்கு கூட அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்ததென்றால், தூங்குவது கூட நேரத்தை கூடுதலாக எடுத்து விடுமோ என்று பயந்து
அவர் ஓரிரு மணித்தியாலங்கள் அல்லது சில நிமிட நேரங்கள் தான் தூங்குவார். வளமையாக எழுதி கொண்டிருப்பார்கள் அல்லது ஏதாவது ஆய்வுகள் செய்து கொண்டிருப்பார்கள். தூக்கம் வருவதாக கண்டால் தான் உட்கார்ந்திருந்த அதே சேரில் உட்கார்ந்து பின்னுக்கு சாஞ்சி கொஞ்சம் தூங்கிக் கொள்வார், திரும்ப ஆரம்பிப்பார். இது இமாம் நவவியுடைய வரலாறு. இமாம் புகாரி அவர்களை பற்றிய வரலாற்றிலே நாங்கள் காணுகின்றோம். அவர்கள் அந்த ஹதீஸ் தொகுப்பை எழுதி கொண்டிருக்கின்ற போது ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை மட்டும் தொகுக்க வேண்டும் என்ற சிந்தனையின் அடிப்படையில் பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை ஆய்வு செய்த இமாம் அவர்கள் படிப்படியாக அவற்றை எழுதி வந்தார்கள். அவ்வாறு எழுதி வருகின்ற போது அந்த சிந்தனையிலே எப்பொழுதும் இருந்ததன் காரணமாக இரவில் பல முறை எழுந்து தூங்கிக் கொண்டிருந்த மனிதர் இரவில் இடைக்கிடை எழுந்து விளக்கை பற்ற வைத்துக் கொண்டு எழுதுவார். ஒரு 2 ஹதீஸை 3 ஹதீஸை எழுதுவார், திரும்ப போய் தூங்குவார், திரும்ப இன்னும் 2 ஹதீஸ்கள் நினைவுக்குவார், திரும்பவும் வந்து விளக்கை பற்ற வைத்துக் கொண்டு திரும்பவும் எழுதுவார். இப்படி இமாம் புகாரி அவர்கள் நடந்து கொண்டதனை வரலாறு எங்களுக்கு சொல்கின்றது. இவ்வாறு பல இமாம்கள் நேரம் என்பது எவ்வளவு தூரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கண்டு அதில் ஒரு நிமிஷத்தை கூட வீணாக போய்விடக்கூடாது என்பதிலே மிகுந்த கவனமாக இருந்ததனை நாங்கள் இமாம்களுடைய வரலாற்றிலும் சஹாபாக்களுடைய வரலாற்றிலும் மிகவும் முக்கியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றிலும் காணுகின்றோம். இந்த பின்னணியில் தான் இது எங்களுடைய சொத்து, எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய நடத்தை என்ற பின்னணியில் தான் இந்த தலைப்பை நாங்கள் எடுத்தோம். துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தை பேணுவது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு கூட்டம் நடக்கும் என்றால் நாங்கள் எல்லோரும் பழகி வைத்திருக்கிற ஒரு உண்மை என்றால் நிச்சயமாக அது நடக்க மாட்டார். குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு கல்யாணம் நடக்கும் என்றால் நிச்சயமாக அந்த நேரத்தில் நடக்க மாட்டார் என்றுதான் நாங்கள் பழகியிருக்கிறோம். எனவே பிந்தி போவது எங்களுடைய வளமையாகவே இருக்கிறது. அவ்வாறே வீணாக நேரத்தை கழிப்பது பற்றி நாங்கள் அவ்வளவு தூரம் பொருட்படுத்துவது கிடையாது. இப்படி நாங்கள் ஒரு பின்தங்கிய நிலைக்கு வந்து விட்டாலும் கூட உண்மையில் நேரம், அதன் முக்கியத்துவம், அதனை எவ்வாறு மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வது எங்களுடைய பண்பாடு. எங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்களும் இமாம்களும் எங்களுக்கு விட்டு சென்ற சொத்துதான் அது, அல்லது விட்டு சென்ற பண்பாடு தான் அது. உண்மையில் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாம் அதனை மேற்கு நாடுகளிலிருந்து, ஜப்பானிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து, இங்கிலாந்திலிருந்து, இப்படியான நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை துரதிர்ஷ்டவசமாக எங்களுக்கு இருக்கின்றது. இந்த பின்னணியில் தான் எங்களுடைய பண்பாடு இது, எங்களுடைய நடத்தை இது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தலைப்பை இங்கே பார்ப்பதற்கு முயல்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இந்த நேரம் மிக முக்கியமானது என்பதனை உணர்த்தி இருக்கிறார்கள் என்பதனை சில ஹதீஸ்கள் ஊடாக நாங்கள் பார்த்தோம். முக்கியமாக இந்த ஹதீஸை நாங்கள் நோக்குவோம். லன் தஸூல கதம அப்தின் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇ ஹிசால் அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு வான் ஷபாபிஹி ஃபீமா அபுலாஹு வான் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வஃபீமா அன்ஃபகஹு வான் இல்மிஹி மாதா அமில பிஹி. ஒரு அடியான் மறுமை நாளில் அவனுடைய கால் அகல மாட்டாது. எந்த இடத்திலிருந்து ஒரு மனிதனுடைய கால் அகல மாட்டாது 4 விடயங்களை பற்றி கேட்கும் வரை. முதலாவது கேட்கும் விடயம் அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, தன்னுடைய ஆயுளை எவ்வாறு அவன் அழித்துக் கொண்டான், எவ்வாறு செலவழித்தான், ஆயுளுக்கு என்ன இலக்கை வைத்து அவன் வாழ்ந்தான் என்று அல்லாஹு தஆலா முதலாவதாக கேட்பான். வான் ஷபாபிஹி ஃபீமா அபுலா, அவருடைய இளமையை பற்றி, அந்த இளமையை அவன் எவ்வாறு செலவழித்தான் என்று அல்லாஹு தஆலா இரண்டாவதாக கேட்பான். ஏன் அதுக்கு முக்கியத்துவம்? நீங்கள் எல்லோருக்கும் தெரியும், இளமை செயற்படக்கூடிய காலம், உழைக்கக்கூடிய காலம், உடம்பு நன்றாக இருக்கக்கூடிய காலம், அறிவு நன்கு இயங்கக்கூடிய காலம். எனவே அந்த இளமை காலம் ஒரு பெரிய ஒரு அருட்கடை. அந்த அருளை எப்படி பயன்படுத்தினான் என்று அல்லாஹு தஆலா அடுத்ததாக விசாரிப்பார். மூன்றாவது வான் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வஃபீமா அன்ஃபகஹு, செல்வத்தை எங்கிருந்து அவன் சம்பாதித்தான், எப்படி அவன் செலவிட்டான், எவற்றிலே அதனை செலவிட்டான் என்று அல்லாஹு தஆலா கேட்பான். வான் இல்மிஹி மாதா அமில பிஹி, அவனுடைய அறிவை பற்றி,
அந்த அறிவை வைத்து எவ்வாறு செயற்பட்டார், என்ன செய்தார், இந்த அறிவின் மூலமாக அவனுடைய செயற்பாடு எவ்வாறு இருந்தது என்று இந்த 4 அடிப்படை விஷயங்களையும் அல்லாஹ் கேட்பான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். முதலாவது கேள்வியிலேயே எல்லாமே அடங்கும். அன் உம்ரிஹி ஃபீம அபுலாஹு ஃபீம அஃப்னாஹு என்ற கேள்வியிலே இது அடங்கும். என்ன ரசூலுல்லாஹ் சொல்ல வருகிறார்கள் என்றால், உனக்கு தந்திருக்கிற ஆயுள் தான் உன்னுடைய சொத்து. உனக்கு தந்திருக்கிற ஆயுள் தான் உன்னுடைய சொத்து. அது ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு 50 வருஷம், 60 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம், இதுதான் உன்னுடைய சொத்து. இந்த குறிப்பிட்ட கால சூழலில் தான் நீ எதனையும் செய்ய முடியும். எனவே அந்த கால சூழ்நிலையை எவ்வாறு நீ அளித்தாய், ஃபீம அஃப்னாஹு எவ்வாறு நீ அளித்தாய், எதில் போட்டு அளித்தாய் என்று முதலாவதாக ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்பான் என்று நேரத்தின் முக்கியத்துவத்தை, அல்லது நேரம் என்று சொன்னால் மனிதனுடைய ஆயுள். நேரம் என்றால் என்னது? மனிதனின் ஆயுள் அல்லது மனிதனுடைய வாழ்க்கை தான் நேரம், வேறொன்றும் அல்ல. நேரம் என்பது வேறொன்றும் அல்ல. என்னுடைய நேரம் என்றால் என்ன பொருள்? என்னுடைய வாழ்க்கை. நான் அதில் 2 நிமிஷத்தை இழந்தால் என்னுடைய வாழ்க்கையில் 2 நிமிஷத்தை இழந்து விட்டேன். ஒரு நாளை இழந்தால் வாழ்க்கையில் ஒரு நாளை இழந்து விட்டேன். நேரம் என்பது உண்மையில் வாழ்வு. அல் வக்து ஹுவல் ஹயா என்று இமாம் ஹசனுல் பன்னா அவர்கள் சொன்னார். நேரம் என்பது வாழ்வு, வேறொன்றுமல்ல. என்னுடைய நேரம் என்றால் என்னுடைய வாழ்க்கை. எனவே என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி செலவிடுகிறேன் என்றுதான், எவ்வாறு அழைத்துக் கொண்டேன் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலாக அல்லாஹு தஆலா அந்த மனிதனிடத்திலே, ஒவ்வொரு மனிதனிடத்திலும் வினவுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டினார். எனவே இந்த குறிப்பிட்ட 4 கேள்விகளிலும் 2 கேள்வி காலத்தை பற்றி. அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, ஆயுளை எவ்வாறு செலவிட்டான் என்று கேட்பான். அன் ஷபாபிஹி ஃபீமா அபுலா, தன்னுடைய இளமையை எவ்வாறு செலவழித்தார் என்று கேட்பான். எனவே 4 கேள்விகளில் 2 ஆயுளை பற்றி அல்லது காலத்தை பற்றி. மற்ற 2 தான் அந்த ஆயுள் காலத்தில் மனிதன் சம்பாதிப்பதில் மிக முக்கியமானது 2. ஒன்று அறிவு, இன்னொன்று செல்வம். எனவே இந்த செல்வத்தை எப்படி நீ சம்பாதித்தாய், எப்படி நீ செலவிட்டாய், அந்த அறிவை வைத்து நீ எவ்வாறு செயற்பட்டாய் என்று 2 பிரதானமான கேள்விகளை அல்லாஹு தஆலா கேட்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த கருத்தை அல்லாஹு தஆலா எவ்வாறு சொல்கிறான் என்று நாங்கள் பார்த்தால், அல்லது அல் குர்ஆன் எவ்வாறு சொல்கிறது என்று நாங்கள் பார்த்தால், ஒரு தனி சூறாவில் அல்லாஹு தஆலா இந்த கருத்தை விளக்கி சொல்கின்றார். அந்த சூறாவுக்கு பெயரே காலம், சூரத்துல் அஸ்ர். அந்த சூறாவுக்கு பெயரே காலம், சூரத்துல் அஸ்ர் என்பதாக. வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். ஏனென்றால் அந்த காலத்தை அவன் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். கீழே சொல்கின்ற பண்புகளை கொண்டவர்கள் தவிர மற்ற அனைவரும் காலத்தின் மீது சத்தியமாக நஷ்டத்தில் இருக்கிறார். ஏன் அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் பண்ணினான் என்றால், மனித வரலாறு என்றால் என்ன பொருள்? காலம் என்று பொருள். ஒரு தனி மனிதனுடைய ஆயுள் என்றால் என்ன பொருள்? காலம் என்று பொருள். எனவே உன்னுடைய ஆயுளை நீ திருப்பி பார்த்தால், அல்லது ஒரு சமூகத்தின் வரலாற்றை நீ திருப்பி பார்த்தால், நஷ்டத்தில் இருக்கிறதா லாபத்தில் இருக்கிறதா என்று பார்த்தால், அந்த காலப்பிரிவை நீ எவ்வாறு பயன்படுத்தினாய் என்பதனை பொறுத்துதான் நஷ்டத்தில் இருக்கிறது அல்லது லாபத்தில் இருக்கிறது என்று தீர்மானிக்க முடியும். ஆனால் மனிதர்களில் அதிகமானவர்கள் அந்த காலத்தை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ளாமல் நஷ்டத்தில் விழுந்து விடுகிறார்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். இவ்வாறு ஒரு தனி சூறாவை சூரத்துல் அஸ்ர் காலம் என்று பெயரிட்டு, அந்த காலம் எவ்வாறு மனிதனுக்கு நஷ்டமாக அமைந்துவிட முடியும் என்ற உண்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா இந்த வசனங்கள் ஊடாக உணர்த்தும். இவ்வாறு குர்ஆனும் ஹதீஸும் காலத்துக்கு கொடுத்த இந்த முக்கியத்துவத்தின் பின்னணியில் நாங்கள் இந்த காலம் பற்றி அல்லது நேரம் பற்றி இங்கே நோக்குவோம். நேரத்துக்கு சரியான ஒரு விளக்கத்தை நாங்கள் சொன்னால் அதனை இப்படி சொல்ல முடியும். நேரம் என்பது எதிர்கால முதலீடு. நேரம் என்பது எதிர்கால முதலீடு. இப்போது நான் அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறேன்? இது எதிர்காலத்துக்கான முதலீடாக அமையும்.
காசு, பணம், அறிவு இவை எல்லாவற்றையும் நான் இப்போ இந்த நிமிஷத்தில், இந்த மணித்தியாலத்தில், இந்த 2 மணித்தியாலத்தில், இந்த 5 மணித்தியாலத்தில் எப்படி நான் பயன்படுத்துகிறேன், அதுதான் உண்மையில் எதிர்கால முதலீடாக அமையும். நான் உதாரணமாக பாடசாலையில் 10 வருஷங்கள் கழித்தேன். அந்த 10 வருஷத்தையும் நான் எவ்வாறு பயன்படுத்தினேன் என்பதுதான் முக்கியம். அந்த காலம்தான் முக்கியம். அந்த காலம்தான் எதிர்காலத்துக்கான முதலீடாக அமையும். நான் பாடசாலையை கொண்டு போன புத்தகங்களோ, பாடசாலைக்கு அணிந்து கொண்டு போன உடைகளோ, பாடசாலையை கொண்டு போன பணமோ அல்ல. மாற்றமாக அந்த குறிப்பிட்ட 10 வருட காலத்தையும் நான் எப்படி பயன்படுத்தினேன் என்பதுதான், அந்த காலம்தான் எதிர்காலத்தில் நான் யாராக மாறுவேன், எப்படி நான் அந்த காலத்தை வைத்து முதலீடு செய்து எதிர்காலத்தை கட்டி எழுப்பிக் கொண்டேன் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. எனவே நேரம் என்று சொல்வதற்கு நாங்கள் சரியாக வரைவிலக்கணம் சொன்னால், நேரம் என்பது எதிர்கால முதலீடு, எதிர்காலத்துக்கான முதலீடாக அமையும். முஸ்லிமை பொறுத்தவரையில், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் இதனை அவன் எப்படி நோக்குவான்? முஸ்லிமுக்கு காலம் 2. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் காலம் என்பது 2. ஒன்று இந்த உலகம், இன்னொன்று மறுமை வாழ்க்கை. இந்த 2ம் சேர்ந்துதான் காலம் என்று நாங்கள் சொல்லுவோம். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், மறுமை என்பதற்கு காலம் கிடையாது. அதாவது மறுமையில் காலம் ஓட மாட்டார். அப்படி என்றால் பொருள், அது ஒரு நிரந்தரமான வாழ்க்கை, முடிவு என்பது அதில் கிடையாது. எனவே அந்த காலம் எதனால் தீர்மானிக்கப்படுகிறது என்றால், உலகம் என்ற காலத்தால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. உலகம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு காலத்தை மாத்திரம் கொண்டது. அந்த கால பிரிவில் எப்படி நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம் என்பதனை பொறுத்து காலமே இல்லாத மறுமையை நாங்கள் அடைவோம். ஒன்று நிரந்தரமான காலம் ஓடாத துன்பத்தில் மாட்டிக்கொள்வோம், அல்லது நிரந்தரமான இன்பத்தில் மாட்டிக்கொள்வோம், விழுந்து அழகாக வாழுவோம். எனவே உலகம் என்ற காலம்தான், உலகம் என்ற ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற 60 வயது, 40 வயது, 30 வயது என்ற அந்த குறிப்பிட்ட காலம்தான் மறுமை, காலம் இல்லாத மறுமைக்கு ஒரு முதலீடாக அமைகிறது என்றுதான் ஒரு முஸ்லிம் முதலாவதாக கவனத்தில் கொள்வான். அடுத்து அவன் என்ன கவனத்தில் கொள்வான்? அந்த வாழ்வு ஒரு சோதனை, வாழ்வு ஒரு வணக்கம் என்றுதான் ஒரு முஸ்லிம் அடுத்ததாக இந்த உலகத்தை பற்றி அல்லது காலத்தை பற்றி சொல்லும் போது இந்த உண்மைகளைத்தான் கருத்தில் கொள்வான். அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர். உங்களில் யார் மிகச் சிறந்த முறையில் செயற்படுகிறார் என்று பரிசோதிப்பதற்காக மரணத்தையும் வாழ்வையும் அவன் படைத்தான். ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின்னையோ மனிதனையோ நான் என்னை வணங்குவதற்காக வன்றி வேறு காரணத்துக்காக படைக்கவில்லை. எனவே ஒரு முஸ்லிம் இந்த உலக வாழ்க்கையை, உலகத்தில் தந்திருக்கிற இந்த நேரத்தை நான் டெஸ்ட் எழுதுகிற காலம் என்று கவனத்தில் கொள்வான். நான் டெஸ்ட் எழுதுகிற காலம், பரீட்சை எழுதுகிற காலம் என்று கவனத்தில் கொள்வான். ஒரு பரீட்சை ஹோலுக்கு நாங்கள் போனால் அந்த குறிப்பிட்ட 3 மணித்தியாலத்தையும் எவ்வளவு கவனமாக பயன்படுத்துவோம்? பரீட்சை நடப்பது 3 மணித்தியாலங்கள் என்றால் அந்த 3 மணித்தியாலங்களை மிகவும் கவனமாக, ஒரு நிமிஷம் கூட அங்குக்கிஞ்சி போய்விடாமல் மிக கவனமாக நாங்கள் பயன்படுத்துவோம். அப்படித்தான் இந்த காலத்தை ஒரு முஸ்லீம் பார்க்க வேண்டும் என்று இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. உங்களுக்கு தந்திருக்கிற மரணமும் வாழ்வும், மரணத்துக்கு முன்னால் இருக்கின்ற அந்த வாழ்வு ஒரு சோதனையாக தரப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் ஒரு பரீட்சை கோலில் இருக்கிறீர்கள், பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பரீட்சை எழுதும் மாணவன் எவ்வளவு தூரம் கவனமாக, நேரத்தில் கவனமாக இருப்பானோ அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த வசனம் உணர்த்துகிறது. சோதனை என்னது? சோதனை என்றால் வணக்கம். ஒவ்வொரு செயலையும் நீ வணக்கம் என்ற கண்ணோட்டத்தில் செய்கிறாயா என்பதுதான் சோதனை. ஒவ்வொரு வேலையையும் நீ வணக்கம் என்ற கண்ணோட்டத்தில் செய்கிறாயா என்பதுதான் இங்கு சோதனை என்ற கருத்தை கொடுக்கின்றது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினூடாக சொல்கிறான். சாப்பிட்டாலும், குளித்தாலும், 1க்கு 2க்கு போனாலும், வேறு வேறு எந்த வேலைகளை செய்தாலும் என்ன கண்ணோட்டத்தில் போகிறாய்? 1க்கு போகும்போது, அல்லது சாப்பிடும் போது, அல்லது வேறு ஏதாவது வேலைகள் செய்யும் போது, இது ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை பிஸ்மில்லா என்று குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டுமா?
அல்லது இன்னும் ஒரு துவாவை ஓத வேண்டுமா? அப்படி அந்த துவாவையும் அந்த குறிப்பிட்ட பிஸ்மில்லாவையும் இப்படி ஏதாவது ஓதி ஒருவர் செய்தால் அப்போது அவருக்கு அது ஒரு வணக்கமாக மாறும். இந்த பின்னணியில் தான் அல்லாஹு தஆலா வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்று சொன்னார். வாழ்வு ஒரு சோதனை, சோதனையின் பொருள் வணக்கம். எனவே இந்த ரெண்டு கருத்து பின்னணியையும் ஒரு முஸ்லிம் கொண்டால் அப்போது அவன் தன்னுடைய ஆயுளின் மீது அல்லது தன்னுடைய நேரத்தின் மீது மிகுந்த கவனமாக இருப்பான் என்ற உண்மையைத்தான் இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்கின்றன. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்போது நேரம் பற்றிய சில அடிப்படை உண்மைகளை நாங்கள் பார்ப்போம். எந்த தனி மனிதனும் ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலங்கள் தான் அவனிடம் இருக்கிறது. ஒரு கிழமைக்கு 168 மணித்தியாலங்கள் தான் அவனிடம் இருக்கிறது. ஒரு வருடத்தில் அவனுக்கு 8760 மணித்தியாலங்கள் இருக்கிறது. எல்லோருக்கும் இது சமன். இந்த அளவு நேரம் தான் எல்லோருடைய கையிலும் இருக்கிறது. இதனை வைத்துத்தான் அவன் செயற்பட வேண்டும். இது முதலாவது உண்மை. இரண்டாவது, நேரம் அதனை பயன்படுத்துகின்ற வரை எதிர்பார்த்திருக்க மாட்டார். வேற எதுவும் சில நேரம் எதிர்பார்த்திருக்கும், மனிதன் பயன்படுத்தும் மட்டும் அது எதிர்பார்த்திருக்கும். ஆனால் நேரம் அதனை பயன்படுத்திருக்கும் வரையில் எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஆனால் எனவே அந்த வகையில் நாங்கள் நேரத்தை, எனக்கு வருகின்ற நேரத்தை பயன்படுத்தலாம், இல்லாவிட்டால் அதுவாக போய்விடும். எனவே பயன்படுத்தாமல் விடுகின்ற ஒவ்வொரு நிமிஷமும் அர்த்தம் இல்லாமல் என்னுடைய ஆயுளை குறைக்கிறது என்றுதான் பொருள். பயன்படுத்தாமல் விடுகின்ற ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்தியாலமும் என்னுடைய ஆயுளில் செல்கிறது, எந்த பயனும் இல்லாமல் போகிறது. இபாதத்தாக அது அமையவும் இல்லை, சோதனைக்கான பரீட்சை எழுதுகின்ற மனோநிலையில் அது அமையவும் இல்லை, சும்மா போகிறது, எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் போகிறது என்பதுதான் அவருடைய பொருள். நேரத்துடைய இரண்டாவது பண்பு இது. மூன்றாவது, நேரம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் காரணமாக எல்லோருக்கும் சமனாகவே கிடைக்கிறது. பயன்படுத்துவதனை பொறுத்துதான் அது வேறுபடுகின்றது. எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறோம்? ஒரு மனிதன் இந்த நேரத்தை நன்றாக பயன்படுத்துவான், இன்னொருவன் வீணாக பயன்படுத்துவான், இன்னொருவன் கவனமின்றியே இருப்பான். இவ்வாறு பயன்படுத்துவதை பொறுத்துதான் அது வித்தியாசத்தை தருகின்றது. நேரத்தை எதிர்காலத்தில் பயன்படுத்திக் கொள்வதற்கு சேமிக்க முடியாது. போன நேரம் திரும்பி வர மாட்டார். சேமிக்கின்ற வேலை நேரத்தை பொறுத்தவரையில் செய்ய முடியாது. வேறு எல்லா பொருட்களையும் சில வேலைகள் நாங்கள் சேமித்து வைத்துக் கொள்ள முடியும். நேரத்தை மட்டும் ஒருபோதும் சேமித்து வைத்துக் கொள்ள முடியாது. நேரத்தில் குறிப்பிட்ட சில அலகுகள் இலவசமானவை என்று கூற முடியாது. நேரத்தில் குறிப்பிட்ட சில நேரங்களை சொல்லி இது இலவசமானவை, வேண்டிய மாதிரி நான் பயன்படுத்தலாம் என்று சொல்ல முடியாது. நேரத்தின் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு பெருமானம் உண்டு. ஒவ்வொரு நிமிஷம், ஏன் அது ஆய்வு, அது ஒரு மனுஷனுடைய ஆய்வு. எனவே அந்த ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட பெருமானம் இருக்கு. எனக்கு இலவசமாக கிடைச்ச நேரம், எனவே நான் வேண்டிய மாதிரி பயன்படுத்தலாம் என்று சொல்வதற்கு நேரத்தில் ஒன்றும் கிடையாது. நேரம் என்பது ஆய்வு, அதனை ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட பெருமானம் இருக்கு. அல்லாஹ்விடம் எழுதப்படும் அந்த பெருமானம், அல்லது காசாக வரும் அந்த பெருமானம், அறிவாக வரும் அந்த பெருமானம், எப்படியோ ஒரு வகையில் அது வரும், அல்லது வீணாக போகும். எனவே நேரத்தின் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு பெருமானம் இருக்கிறதுவே தவிர இலவச நேரம், பயன்படுத்த தேவையில்லாத இலவச நேரம் என்று ஒரு நேரம் கிடையாது என்பதுதான் அடுத்து நாங்கள் விளங்க வேண்டிய இன்னொரு முக்கியமான உண்மை. ஆறாவது, மேலே நாங்கள் சொன்னது போன்று நேரம் ஒரு பெருமானத்தை கொண்டது. ஒவ்வொரு நிமிடத்துக்கும் பெருமானம் விடலாம், இப்படி வருடத்துக்கும் பெருமானம் விடலாம். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் என்ன பெருமானம்? ஒவ்வொரு மனிதனை பொறுத்து அவனுடைய உழைப்பை பொறுத்து, அவனுடைய வேலைகளை பொறுத்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு பெருமானம் இருக்கும். ஒரு லெக்சரரை பொறுத்தவரை, ஒரு ஆசிரியனை பொறுத்தவரை, ஒரு வியாபாரியை பொறுத்தவரை, ஒரு அரசியல்வாதியை பொறுத்தவரை, ஒரு லோயரை பொறுத்தவரை, இப்படி எல்லோரை பொறுத்தவரையிலும் நேரத்துக்கு ஒரு பெருமானம் இருக்கு. நேரத்துக்கு பெருமானம் கண்டிப்பாக எல்லோருக்கும் இருக்க வேண்டும். ஆனால் மனிதர்களில் பலர் அதனை உணர்வதில்லை. எனவே ஏன் நீங்க வந்தீங்கோ, சும்மா வந்தேன்னு சொல்லுவோம். அப்படி ஒரு வார்த்தையை ஒரு முஸ்லீம் உண்மையில் பாவிக்க கூடாது. ஆனால் நாங்கள் ஏன் வந்தீங்கோ, சும்மா வந்தோம், எந்த விதமான காரணம், நோக்கம், பயன்பாடு ஒன்றுமே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒன்று கிடையாது. உண்மையில் சும்மா வந்தேன் என்று ஒன்று ஒரு நாளும் கிடையாது.
நிச்சயமாக நீங்கள் அது சும்மா கழிக்கின்ற ஒவ்வொரு நிமிஷமும் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை அல்லது அறிவு பகுதியை கிடைக்கவரை இந்த அல்லாஹ் எழுத இருந்த பல்வேறு நன்மைகளை இழக்கிறீர்களே தவிர உண்மையில் சும்மா செலவழித்தல் என்று ஒன்று கிடையாது. நேரத்தின் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு பெருமானம் இருக்கிறது. ஆளுக்கால் அது வித்தியாசப்படலாம். ஆனால் வருட கணிப்பீடு செய்து பார்த்தால் பல கோடிக்கணக்கான ரூபாய்களையோ பெருமதிமிக்க பல அறிவுகளையோ பல நன்மைகளையோ பல கோடிக்கணக்கான பெருமானமுடைய நன்மைகளையோ இழந்திருப்பதனை அவதானிக்க முடியும். அடுத்தது, தன்னுடைய நேரத்தை வீணாக்குவோன் தன்னுடைய நேரத்தை மட்டுமல்ல பிறதரு நேரத்தையும் வீணாக்குவோம். இது ஆக முக்கியமான இன்னொரு உண்மை. உதாரணமாக நாங்கள் இங்கு 7 மணிக்கு தொடங்க இருந்த பாடத்தை 7:15க்கு தொடங்கினால் எங்களுடைய நேரத்தை மட்டுமல்ல வீணாக்கிறோம், கூடி இருக்கிற அவ்வளவு பேருடைய நேரத்தை சேர்த்து வீணாக்கிறோம். எனவே இங்கு 50 போர் கூடியிருந்தால் 50 தர 15 அவ்வளவு நேரத்தை நாங்கள் வீணாக்கிவிட்டோம். இப்படி எல்லா செயல்களும் இப்படித்தான். ஒவ்வொரு மனிதனும் அவன் செயற்படும் போது கண்டிப்பாக இன்னொருவரை அது பாதிக்கும் அல்லது தாக்கம் விளைவிக்கும். தனியாக தனக்கு மட்டும் என்ற ஒரு நேரம் கிடையாது. வீட்டிலே சாப்பிடுவது 2 மணி என்றால் 2:15க்கு சாப்பிட்டால் நிச்சயமாக அது பலருடைய வேலைகளை பாதிக்கும். நிறைய பேருக்கு அது ஒரு பாதிப்பாக அமையும். எனவே ஒருவர் தன்னுடைய நேரத்தை வீணாக்குகிறார் என்றால் இன்னொருவருடைய நேரத்தை சேர்த்து தான் வீணாக்கும், தனியாக அவர் வீணாக்குவதில்லை. என்றால் ஒவ்வொரு மனிதனும் அடுத்த மனிதனோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்புபட்டவனாகத்தான் நிச்சயமாக இருப்பார். அடுத்த விஷயம், அடுத்த ஆக முக்கியமான விஷயம், வீணாய் போன நேரத்துக்கு பிரதியீடு நஷ்ட ஈடு செய்ய முடியாது. எப்படி நஷ்ட ஈடு செய்ய முடியும்? ஒரு நாடு நஷ்ட ஈடு செய்ய முடியாது. போன நேரம் போனது. அது ஒரு 10 நிமிஷம் கழிந்திருந்தால் 50 நிமிஷம் கழிந்திருந்தால் ஒரு மணித்தியாலம் கழிந்திருந்தால் ஈடு செய்வதற்கு இன்னொரு நேரத்தை அல்லாஹ் 60 வயசு என்று போட்டதுக்கு கூடுதலாக இன்னொரு 2 மணித்தியாலம் தருவானாண்டா தரமாட்டான். போன நேரம் போனதுதான். பிரதியீடு செய்வது என்பது நேரத்தை பொறுத்தவரையில் சாத்தியமானது. எனவே மேலே சொன்ன எல்லா பின்னணிகளிலிருந்தும் பார்க்கும்போது நேரம் மிக அருமையான ஒரு பொருள், மிகவும் அருமையான ஒரு பொருள். வாங்கவோ காசிக்கு வாங்கவோ பிரதியீடு செய்யவோ ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு பொருள். எனவே இந்த வகையில் நேரம் மிக அருமையானது என்று நாங்கள் சொல்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஏற்கனவே சொன்னதுதான் நேரம். நேரத்துடைய பெருமானமும் நேரத்துடைய பயன்பாடும் ஏற்கனவே சொன்னது. இந்த பின்னணியில் நாங்கள் இப்போது நீங்கள் சொல்வதற்காகவல்ல, இதனை சிந்தித்து பார்ப்போம். இந்த விஷயங்களை யோசிச்சு பார்ப்போம். பின்னால் என்ன சொல்லலாம் என்று பார்ப்போம். மாம் என்று சொல்லலாமா இல்லை என்று சொல்லலாமா என்று பார்ப்போம். அதாவது இதுக்கு என்ன தலைப்பு? எமது வாழ்வில் நேரம், எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நேரம் எப்படி இருக்கிறது என்பதற்கு சில கேள்விகள் தான் இது. முதலாவது கேள்வி, ஒவ்வொரு நாளும் செய்யும் வேலைகளை கணிப்பீடு செய்கிறோமா? ஒவ்வொரு நாளும் செய்கின்ற வேலைகளை கணிப்பீடு செய்கிறோமா? காலையிலிருந்து இரவு வரை நாங்கள் எத்தனையோ பல வேலைகளை செய்வோம். படுக்க போகும் முன்னால் என்ன செய்தோம் என்று கணிப்பீடு செய்து பார்க்கிறோம். நான் ஒரு 10 மணித்தியாலத்தை கணித்திருக்கிறேன். 10 மணித்தியாலங்களில் என்ன செய்தேன், என்ன பெருமானம் போடலாம் கணிப்பிடுகிறோமா? ஆம் என்று சொல்வோமா இல்லை என்று சொல்வோம். இரண்டாவது, நேற்று சாதித்தவையை சொல்ல முடியுமா? இப்போ உங்களுக்கு நேற்று என்ன செஞ்சோம், நேற்று சாதித்தது என்ன செய்தோம் என்று சொல்லத்தை விட நேற்று என்ன சாதித்தோம் சொல்ல முடியுமா? ஆம் என்று சொல்லுவோமா இல்லை என்று சொல்லுவோம்? நான் நினைக்கிறேன் என்னோட சேர்த்து நிறைய பேர் இல்லை என்று தான் சொல்லுவோம். நேற்று சாதித்ததுனே இன்று சொல்ல முடியுமா என்னன்னு சொல்லி. முதலாவது கேள்விக்கும் இல்லை தான் பெரும்பாலும் பதில் வரும். இரண்டாவது கேள்விக்கும் அதிகமாக இல்லை என்றுதான் பதில் வரும். மூணாவது கேள்விக்கு வரும், இன்று சாதிப்பதற்கான திட்டம் ஒன்று உன்னிடம் உள்ளதுவா? நாளைக்குன்னு வச்சுக்கொள்வோம். நாளைக்கு என்ன செய்ய போறோம்? இரவைக்கு ஒரு திட்டம் உண்டு எழுதுற, நாளைக்கு இதெல்லாம் தான் நான் செய்ய போறேன். அப்படியான வளமே இருக்கிறதுவா? நாளைக்கு இந்த வேலையை தான் நான் செய்ய போறேன், இவ்வளவு வேலை செஞ்சு முடிப்பேன் என்று ஏதாவது திட்டம் எங்களிடத்திலே இருக்கிறதுவா என்றது அடுத்த விஷயம். நாளைக்கு இன்று என்ன சாதிக்க போவது பற்றி போவதற்கான திட்டம் ஒன்று உன்னிடம் உள்ளதுவா? அடுத்தது, நேரத்தை பயன்படுத்துவதில் எமக்கும் ஜப்பானியர்களுக்கும் வேறுபாடு உண்டா?
ஜப்பான் என்ற ஒரு உதாரணம், இங்கிலாந்து சொல்லிக்கொள்ளலாம், அமெரிக்கான்னு சொல்லலாம். வளர்ச்சி அடைந்த ஒரு நாட்டையும் எங்களையும் ஒப்பிட்டு பார்ப்போம். சொல்கின்ற ஒரு வசனம் தான். எங்களுக்கும் நேரத்தை பயன்படுத்துவதில் எங்களுக்கும் வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கும் இடையில் வேறுபாடு இருக்கிறதுவா? அந்த கேள்விக்கு, இந்த 4வது கேள்விக்கு ஆம் என்று பதில் சொன்னால் காரணம் என்ன? உண்மையிலே நேரத்தை பயன்படுத்துவதில் எங்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் இடையில் வேறுபாடு இருக்கிறது. உண்மைதான், வேறுபாடு இருக்கிறது. என்ன காரணம்? ஏன் அப்படி வேறுபாடு இருக்கிறது? நேரத்தின் பெருமதியை உணராமை ஒரு காரணம் சொல்லலாம். எந்த விதமான திட்டமிடலும் இல்லாமல் வாழுதல் 2வது காரணம் சொல்லலாம். போக்குவரத்து ஒழுங்கின்மை 3வது காரணம் சொல்லலாம். வேலைகளை ஒழுங்குபடுத்தி, நிரல்படுத்தி, ஒழுங்குபடுத்தி செய்யாமை, நிறைய காரணங்களை சொல்லலாம். அவர்களுக்கும் எங்களுக்கு இடையில் உண்மையிலே நேரத்தை பயன்படுத்துவதில் வேறுபாடு இருக்கிறது. என்ன காரணம்? இப்படி நிறைய காரணங்களை நாங்க சொல்லிக்கொண்டே போறோம். கடைசியாக பதில் இல்லை என்று சொன்ன, அப்படி இல்லை. எங்களுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் இடையில நேரத்தை பயன்படுத்துவதில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. இல்லைன்னு யாராவது சொன்னால் அந்த நாடுகளுடைய முன்னேற்றத்துக்கான காரணம் என்ன? வேற என்ன காரணம்? நேரத்தை அவங்க எங்களை மாதிரித்தான் ஒழுங்கா பயன்படுத்துறதில்லை, நாங்களும் நேரத்தை பயன்படுத்துற ஒரு மாதிரித்தான் என்றால் அவங்க முன்னேறியதுக்கு என்ன காரணம்? காரணம் சொல்ல சரி கஷ்டம். அவங்களோட முன்னேற்றத்துக்கு முதல் முக்கியமான காரணம் நேரத்தை பயன்படுத்தும். முதல் முக்கியமான காரணம் நேரத்தை. எவ்வளவுதான் ஆராய்ந்து எத்தனை காரணங்களை சொன்னாலும் முதலாவது காரணமாக வரும் நேரத்தை பயன்படுத்தும். பிறகுதான் மற்ற காரணம் எல்லாம் வரும். நேரத்தை பயன்படுத்தியதன் காரணமாகத்தான் எல்லா வகையான முன்னேற்றங்களையும், டெக்னாலஜில சரி, ஏனைய அறிவுத்துறைகள்ல சரி, வேறு வேறு பகுதிகளில் சரி, எல்லா பகுதிகளிலையும் முன்னேறுவதற்கு முதலாவது காரணமாக இருக்கும் நேரத்தை சரியாக திட்டமிட்டு கவனமாக பயன்படுத்தியவன் தான் இருக்கும் என்றதுதான் உண்மையிலே யதார்த்த பூர்வமான உண்மை. அந்த நாடுகளை நாங்க ஆராய்ந்து பார்க்கும், அவனுடைய போக்குவரத்து ஒழுங்கை பார்க்கும் போது, அவனுடைய கம்பெனிகள் இயங்குவதை பார்க்கும் போது, ஃபேக்டரிகள் இயங்குவதை பார்க்கும் போது, பாடசாலை ஒழுங்கை பார்க்கும் போது, இப்படி எதை பார்த்தாலும் மிக கவனமாகவும் நேர்த்தியாகவும் அனைத்துமே நேரத்துக்கு இயக்கும். எனவே வேலைகளை மிக அதிகமாக செய்ய முடியுமாக, மிக கவனமாக செய்ய முடியுமாக. எனவே உற்பத்தி மிகவும் கூடும், அறிவுத்தரம் மிக கூடும். ஆனால் எங்கள்கிட்ட நேரம் ஒன்று இல்லாதன் காரணமாக எதுக்குமே எங்கள்கிட்ட நேரம் ஒன்று கிடையாது. தொடங்குறதுக்கு நேரம் கிடையாது, முடிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. எனவேதான் நாங்க பின்தங்கி இருக்கிறோம், அவர்கள் மிகவும் முன்னேறி இருக்கிறார். நேரத்தின் மீது அவர்கள் கொண்ட சரி கடுமையான கவனமும் அந்த நேரத்தை மிக கவனமாக பயன்படுத்துவதுதான் இதற்கான காரணம், முன்னேற்றத்துக்கான முதல் காரணம். மற்ற பல காரணங்கள் இருந்தாலும் முதல் காரணம், அந்த முதல் காரணம் சரியாக இருப்பதன் காரணமாகத்தான் அடுத்தடுத்த காரணங்களும், அடுத்தடுத்த முன்னேற்றத்துக்கான அடுத்த காரணங்களும் உருவாகின்றன என்று நாங்க இதனூடாக வளர்க்கிறோம். எனவே இந்த அட்டவணை எங்களுக்கு மிக கவனமாக நாங்க சிந்திக்க வேண்டிய அட்டவணை. முதல் மூன்று கேள்விகளும் முக்கியமாக நாங்க கவனமாக சிந்திக்க வேண்டிய அந்த பின்னணியில நாங்க அடுத்த பகுதிக்கு வரும். இது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன கருத்து. ஏற்கனவே சொன்ன அந்த பின்னணியில் நேரத்தை எப்படி பயன்படுத்த வேணும், எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்ன கருத்து பின்னணியில இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன கருத்து என்ன கருத்து சொல்கிறார்கள் என்றால், நான் எதை பத்தியுமே மிச்சம் கவலைப்பட்டதில்லை, இந்த கவலையை தவிர. சூரியன் உதித்து ஒரு நாள் போகும், அப்ப என்ற ஒரு நாள் அழியுது, ஆயினுள் ஒரு நாள் போகிறது. ஆனா என்ற செயல் எதுவுமே கூடல்ல. அப்படி ஒரு நாள் எனக்கு வந்தால் அதை பத்தி தான் நான் ஆக கூட கவலைப்பட்டிருக்கேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், சூரியன் உதித்து மறையுது, அப்போ ஒரு நாள் போகும். இந்த ஒரு நாள் போற நேரம், ஆனா என்ற செயல் ஒன்றுமே கூடல்ல. நேற்று இந்த அதே மாதிரி தான் நான் இன்றைக்கு மீக்கிறேன். குறைஞ்சதை பத்தி இப்னு மஸ்ஊத் சொல்லல. குறைரண்டு அவர் டிக்ஷனரியில குறைரண்டு ஒன்று இல்லை, குறையப்படாது, அப்படியே இருக்கணும். அவருக்கு என்ன கவலைண்டா கூடல்லையே செயல். ஒரு நாள் குறைஞ்சிட்டு எனக்கு செயல் கூடல், அதுதான் நான் ஆக கூட கவலைப்பட்டேன். ஒரு நாள் போய் அந்த ஒரு நாளில் ஒரு செயல் கூடவில்லையே என்றுதான் நான் மிக கூடுதலாக கவலைப்பட்டேன் என்று இப்னு மஸ்ஊத்
ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜப்பானியர்கள் சொல்றது மாதிரி சொல்கிறார். நேரத்தை எவ்வளவு மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வதில் எவ்வளவு தூரம் ஈடுபாடாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் என்று சொல்ற நேரத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன கருத்து. இந்த பின்னணியில் நேரத்தில் முக்கியத்துவம், அதை எவ்வளவு தூரம் பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னதுக்கு பிறகு நாங்கள் அடுத்ததாக வருவோம். நேரத்தை ஒழுங்குபடுத்து, டைம் மேனேஜ்மெண்ட் நாங்கள் சொல்ல எப்படி ஒழுங்குபடுத்தி பயன்படுத்தலாம் என்று நாங்கள் லேசாக அதை பார்ப்போம். முதலாவது நாங்கள் ஒரு ஹதீஸில் இருந்து இது தொடங்குவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரத்தை ஒழுங்குபடுத்தி பயன்படுத்த வேண்டும் என்பதை விளக்கும் போது இந்த கருத்தை சொன்னார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருத்தை சொன்னார்கள். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்பகி லில் ஆகில் மா லம் யகுன் மக்லூபன் அலா அக்லி. ஒரு அறிவுள்ள மனுஷன் அவன் சித்த சுவாதத்தோடு இருக்கிறான், சித்த சுவாதனம் அற்றவனாக இல்லை என்றிருந்தால், அறிவு வேலை செய்து இப்படி அறிவு வேலை செய்யக்கூடிய மனிதனாக அவன் இருந்தால் அவனுக்கு அன் யகூன லஹு அர்பஉ ஸாஅத், அவன் நேரத்தை 4 பிரிவுகளாக பிரித்துக் கொள்ள வேண்டும். ஒன்று ஸாஅத்தின் யுனாஜி ஃபீஹா ரப்பஹு, தன்னுடைய இரட்சகனோடு அல்லாஹ்வோடு உரையாடுகின்ற ஒரு நேரம் அவனுக்கு இருக்க வேண்டும். வஸாஅத்தின் யுஹாசிபு ஃபீஹா நஃப்ஸஹு, தன்னுடைய உள்ளத்தை விசாரணை செய்கின்ற ஒரு நேரம் அவனுக்கு இருக்க வேண்டும். வஸாஅத்தின் யத்தஃபக்கரு ஃபீ சுன்னில்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் பற்றி சிந்திக்கின்ற இன்னொரு நேரம் அவனுக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் பற்றி சிந்தித்தால் 2 விளைவுகள் உருவாகும். ஒன்று அல்லாஹ்வை பற்றிய அவனுடைய சக்தியையும் ஆற்றலையும் அறிவையும் புரிந்து அவனுக்கு பணியக்கூடிய மனோநிலை உருவாக்கும். இரண்டாவது அந்த படைப்புகளை பற்றி மனிதனுக்கு பயன்படுத்துவது எவ்வாறு என்ற முடிவுகளுக்கு அவன் வர